அத்தைக்கு குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சா கண்மணி எப்படி வீட்டுல இருப்பா? அவ வீட்டை விட்டு போயிடுவா. அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி அவளை மறுபடியும் அன்பு கூட சேர்த்து வைக்க முடியும்? அதனாலதான் அத்தை இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சிவகாமிக்கு குணமாயிடுச்சுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கண்மணியை ஈஸியா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு, டேய் அன்பு, என்ன இப்படி வெக்கப்படுற? உன் வெக்கத்துக்கான காரணத்தை சொல்லு. நேத்து கண்மணி என் ரூம்ல வந்து தூங்கிட்டா மாமா. நீ டென்ஷன் ஆகாத வெண்ணிலா. அந்த கிழவிங்க எல்லாம் சேர்ந்து கண்மணிய எங்க அம்மா ரூம்ல படுக்க விடாம பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவ அன்பு ரூமுக்கு போயிருப்பா. என்ன எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. இப்ப உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எல்லாம் அந்த கிழவிங்களோட டார்ச்சர் தாங்காம கண்மணி பண்ற டிராமா அதை கூட புரிஞ்சுக்காம நீங்க இப்படி சந்தோஷப்படுறீங்க. பாக்க ரொம்ப காமெடியா இருக்கு அன்பு. எனக்கு என் கண்மணி என் ரூம்குள்ள வந்துட்டா, அது போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்மணி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேரதான் போறா. அக்கா, கண்மணி தினமும் அன்பு ரூம்ல தூங்குறதுக்கு சம்மதிச்சிட்டா. என்னடா சொல்ற, நிஜமாவா? அட, என்னடா நடக்குதுங்க? ஐயோ, பாத்துட்டாங்களா? பெரியம்மா, உங்களுக்கு சரியாயிடுச்சா? என்ன பெரியம்மா அது? எப்ப சரியாச்சு உங்களுக்கு? நாங்க எல்லாரும் உங்களுக்கு எப்ப குணமாகணும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சீங்க? எதுக்கு எல்லாரும் பைய கையில வச்சுட்டு நிக்கிறீங்க? நாங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். இங்க பாரு கண்மணி, புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கதான் செய்யும். அத சாக்கா வச்சுட்டு சில பேர் உங்களை பிரிக்க பாப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது.